இங்கே இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. நிறையா இது இருக்கும், ஸ்டேஷன்ஸ் இருக்கும். நம்ம எங்கே வேணாலும் ஏறிக்கலாம். நம்ம பிடிச்ச இடம் அந்த மாதிரி லைஃப் ஜாக்கெட் போட்டு ரெடியாக சொன்னாங்க. இப்போ போக போகிறோம் உள்ள. லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிச்சேரியில் இருக்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் உள்ள ஒரு போட் ரைட் போக போகிறோம். நீங்களும் வாங்க என் கூட, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலான்டா வாடா. இது போகிறாங்க பாருங்கள். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 பேரும் நம்ம கூட வர போகிறாங்க. அதாவது வந்து ஒரு போட்டில் 10 பேர் போகலாம் தாராளமாக, அதுக்கு மேலே போக முடியாது. ஸோ நம்ம கூட வர 10 பேரோட நம்மளும் இப்போது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். லைஃப் ஜாக்கெட் எல்லாருமே லைஃப் ஜாக்கெட் போடணுங்க, மேண்டிட்டரி. ஏன்னா வந்து இந்த போட்டுக்குள்ளே போகும்போது லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு தான் போகணும். இங்கேருந்து பாருங்களேன், வியூவே அப்படியே செம்மையாக இருக்குது. இந்த கட்டையில் நடந்து போயிட்டு தான் வந்து அந்த போட்டில் ஏறணும். எல்லாருமே ஏறுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் போகிறாங்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இந்த மாதிரி போட் ரைடெலாம் வந்து பயங்கர எக்ஸிக்யூட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒருத்தராக ஏறி நம்ம உள்ளே போய் உட்காந்துடலாம். இதோ நிற்கிறார், இவர் தான் வந்துட்டு இந்த போட்டை நம்ம கூட வரப்போகிறாரு. ஒரு மாதிரி ரொம்ப அகலமாக இருக்குது, எப்படி தாண்டுற பாருங்களேன். பா அப்படியே ஆடுது பாருங்க போட். பாண்டிச்சேரி வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு மஸ்ட்டாக கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு ஸ்பாட்டு தான் இந்த மேங்க்ரோவ். போட்டு கிளம்பிச்சு, போட்டு எடுத்துட்டாங்க. ஸோ இவர் தான் வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 10 பேர் இருக்கோம்ல, கடலுக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ் பூத்து மாதிரி இருக்குமா, அங்கே போயிட்டு வந்துட்டு லிஸ்ட்டு கொடுப்பாங்களாங்க. அதாவது இந்த போட்டு சார்பாக வந்து 10 பேர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துட்டு தான் வந்து போகணும், உள்ளே போகணும். கிட்டத்தட்ட 1 ஹவர் ட்ராவலு, அதாவது வந்து போயிட்டு வர்றதுக்கு 1 ஹவர் ஆகும் கரெக்டாக. ஸோ இப்போ போயிட்டு அவர் போயிட்டு லிஸ்ட்டு கொடுப்பாரு, இந்த மாதிரி 10 பேர் நாங்கள் உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குது பாருங்களேன், அந்த தண்ணியோட சவுண்டு செம்ம காற்றடிக்குது. ஸோ வந்து லிஸ்ட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு அப்படியே நமக்கு சுற்றி காமிப்பாங்க. என்ன ஸ்பீச்சாக கொடுக்குறது, வயிறுலாம் கலக்குது ஸ்பீச்சு. என்ன விஷயம் அப்படின்னா வந்து போட்டில் போகிறான்ல 10 பேர் இருக்கோம் உள்ள, அங்கே இங்கே ஆடக்கூடாது. ஒரு சில பேர் வந்து அங்கேருந்து இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட் வந்து கழட்டக்கூடாது, ஃப்ரண்ட்டில் யாரும் வந்து அனாவசியமாக மூவ் பண்ணக்கூடாது, திடீர்னு ஏந்திருக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து சொல்லிட்டு போனாப்புல. இந்த அளவுக்குலாம் எதுவும் ஆகாது இல்லை ப்ரோ. நீங்கள் என்ன ப்ரோ ஆறுதல்லாம் வேறு சொல்கிறீங்க? ஊந்தது கிடையாது, இருந்தாலும் லைட்டா பயமா இருக்குல்ல. ஆனா எதிர்போட்டு வேற வருது, போயிட்டு வராங்க போல ரிட்டர்னு. எவனோ நம்மளுதான், எவனோ நம்மளு. இன்னொரு போட்டு வேற வருது பாருங்க ரிட்டர்னு. ஓ இதுதான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அதானே அந்த லெஃப்ட்ல போகுது, அதானே உள்ள போறோம். ஓ இது உள்ள போனோம். இப்போ வந்து நேரா வந்து பாத்தீங்கன்னா அது உள்ள போறோம். அங்க லாங்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழி மாதிரி தெரியுது. ஸோ அது உள்ள போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மொத்தம் வந்து 4 ஸ்பாட் வந்து கூப்பிட்டு போவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து இந்த ஃபிஷ்ஷிங் போட்டான். அதை வந்து பாண்டிச்சேரியில் இருக்க ஃபிஷ்ஷிங் ஹார்பர், கிட்ட போயிட்டோம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் கிட்ட. இதோ திரும்பி பாருங்க, செம்மையாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது வியூ அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒரு காமாக இருக்குங்க, அப்படியே எந்த விதமான சத்தமும் இல்லாமல். இது உள்ளே போகுது பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் போயிட்டு உட்காந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கும் அலோவ் பண்ணுவாங்க, ஒருத்தராக போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம். செம்மையாக இருக்கும் இங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த ஃபாரஸ்ட் வந்து போக போக சின்னதாகிட்டே போகுமா. வெறும் ஒரு போட்டு போகிற அளவுக்கு தான் கேப் இருக்கும், வழி இருக்கும், அந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி ஷேக் பண்ணுறாங்க பாருங்களேன், வயிற்ற கலக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். ஆனால் பயங்கரமாக இருக்கும், செம்ம த்ரில்லிங்காக இருக்கும் இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது. நான் சொன்னேன்ல அந்த ஃபாரஸ்ட் சின்னதாகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்களேன். அதான் வந்து வழி வந்து ரொம்ப சின்னதாகிட்டே போகும். ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து வெளியே போகிறாங்க, பார்த்து முடிச்சுட்டு. ஸோ நம்மளும் இன்னும் உள்ளே போகலாம். இன்னும் உள்ளே போக போக வியூ பயங்கரமாக இருக்குங்க. மாட்டின போட்டு எடுத்துறாரு. ஸோ
நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் உள்ள வந்து ஒரு போட் ரைடு போகிறது செம்மையாக இருக்கும். வேறு லெவலில் ஒரு அட்வென்ச்சரான ரைடு இது. இன்னும் இருக்குங்க, கிட்டத்தட்ட 1 hour இருக்குது உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து ஃபோட்டோ எடுத்துடலாம். ஸோ நீங்களும் வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உட்காந்துங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். ஏய் ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் ஒரு ரைடு. போட்டு மாதிரி லைட்டாக ஆஃப் ரைடு. செம்மையாக இருக்குது இந்த ரோட்டில் வந்து போயிட்டு இந்த ரூட்டு வர்றதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிக்கமேடு ட்ரஸ்ட்டு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அதை வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பாண்டிச்சேரியில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பழங்கால பொருள்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டையே கூப்பிட்டு போய் நம்மளை காமிச்சிருவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம இங்கே வந்து இறங்கி போயிட்டு அந்த அரிக்கமேடு அந்த இதை வந்து பார்க்கலாம். இது வழியாக தான் நம்ம வந்து உள்ளே போகணும். இதான் ஸ்டாப் பண்ணுறாங்க பாருங்க, போட் அங்கே கரெக்டாக ஸ்டாப் பண்ணுவாங்க. சைடில் கை எடுத்து கீப் யுவர் ஹேண்ட் இன்சைட். ஓ மை, வினை தாண்டி வருவாங்க, சிம்பு மாதிரி தெரியணும். ஓகேவா? ஸோ இப்போ தான் வந்து நம்ம அரிக்கமேடு ட்ரஸ்ட் உள்ள போக போகிறோம். வாங்க போகலாம். கூட போதும். இதுக்குள்ளே அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு வழி ஒன்று தெரியுது பாருங்க, அது வழியாக உள்ளே போகணும். உள்ளே போனால் அந்த அரிக்கமேடு ரீச் ஆகிடலாம். அது தெரியுது பாருங்க, அதுதான் அரிக்கமேடு ட்ரஸ்ட்டு. கவர்மெண்ட் வந்து பொக்கிஷமாக பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஒரு பழங்கால ஒரு பொருள், அதாவது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு வராங்க. இந்த பாண்டிச்சேரியில் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போட்டிங் வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2வது ஸ்டாப் வந்து இந்த அரிக்கமேடு. போட்டிங் வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ஒரு தீவு மாதிரி. இதுதாங்க நம்ம பார்க்க வந்த இந்த அரிக்கமேடு ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. சாதாரணமான விஷயம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான ஒரு இடங்க. இதுலேருந்து கிடைச்ச பொருட்கள் எல்லாமே இன்னும் வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. அதை வச்சு தான் சொல்கிறாங்க இது 2000 வருஷம் பழமையானது. அது மட்டும் இல்லை, நம்ம இந்தியர்களுக்கும் ரோமன்ஸ்ன்னு சொல்லப்படுற ரோமர்களுக்கும் நடந்த கடல் வழி ட்ரேடு, அதாவது வந்து வர்த்தகம், அது வந்து இங்கே தான் வந்து நடந்திருக்கு. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போட்டிங் வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ செகண்ட் சைட்டாக இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆர்கியாலஜி சைட்டை பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ மறக்காமல் நீங்களும் வந்து முடிஞ்சால் பாருங்கள். இங்கே வந்து 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, போட்டு நிற்கும், நம்ம சுற்றி பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போகிற இடம் கறி போண்டா கடைக்கு தான் போகிறோம். இங்கேருந்து இந்த போட் ரைடை முடிச்சுட்டு சட்டையெல்லாம் வேத்திருக்கேன்னு பார்க்குறீங்களா, வெயில் ஜாஸ்தியாக இருக்குங்க. இதுக்கப்புறம் இன்னும் 2 சைட் இருக்குன்றாங்க, போய் பார்ப்போம். ஸோ அரிக்கமேடு ஃபாரஸ்ட்லேருந்து கிளம்பியாச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த இடம்னு சொல்கிறேன். ஒரு பேட்ச் போகிறாங்க பாருங்கள், கப்பலில் பார்க்க தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது வந்து பொன்னியின் செல்வனோட ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஒரு சீன் ஏதோ எடுத்திருப்பாங்க போல். இந்த ஸ்பாட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பொன்னியின் செல்வன் படத்தில் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதாங்க இங்கே ஒரு போட்டு நிற்கும், போட்டே காணோம், அது நிற்குது பாருங்கள் அந்த லாங்கில். அந்த போட் இருக்குல்ல, அந்த இடம் தான் வந்து பாட்டிலையோ எதுலையோ அந்த பொன்னி நதி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இடத்துக்கு அந்த பாட்டில் வரும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இங்கே தாங்க 4th ஸ்பாட் வந்து இந்த கடலும் ஆறும் கலக்கிற இடமாங்க. அதான் வந்துட்டு நம்ம விடிகாலையில், நம்ம இப்போ லேட் ஈவினிங்கு, காலையில் ஏர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே இருக்க தண்ணி பிளாக்காகவும் கடல் தண்ணி வந்து ப்ளூவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்க்குறதுக்கே ஒரு லைன் மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ போட்டு ரிப்பேர் போல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதுதாங்க இந்த இடம். இந்த ஆறும் வந்து அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கடல், ரெண்டுமே வந்து கலக்கிற ஒரு இடம். ஸோ இங்கே ஒரு யூட்டர்ன் அடித்து நம்மளை கொண்டு போயிட்டு நேராக ஏறின இடத்துல இறக்கிடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 hour இந்த போட் ரைடு செம்ம ஃபன்னாக இருக்கும்.
பாண்டிச்சேரி போனீங்க அப்படின்னா பாண்டி மெரினால போட் ஏறினீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒர்த்தான ஸ்பாட்டுங்க. 1 ஹவர் சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா ஒர்த்தாக இருக்கும். இந்த மாதிரி வந்து போட்டில் பயணம் பண்ணுறது வந்து ஒரு அருமையான ஒரு ஃபீலிங். அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க அது சூரியன் மறைய போகுது. கரெக்டாக வந்து 5:45 அதெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. நல்ல அழகா வியூ வந்து சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்களேன். அங்கே பாருங்க துண்டா தெரியுது பாருங்க. இது சன்செட் ஆக போகுது. இன்னும் ஒரு 45 மினிட்ஸில் ஆகிடும். சன்செட் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு அழகான மாலை பொழுதுல ஈவினிங் டைம்ல கொஞ்சம் அமைதியான இடத்துல மொறுன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுவும் கடற்கரை காத்தோட. பல வருஷம் பழமையான கடை வேற. ஸோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கடை பேரே வந்து பார்த்தீங்கன்னா கறி போண்டா கடை. கிட்டத்தட்ட வந்து 1986 இருந்து இந்த கடை ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு கடை வச்சிருக்காங்க. அப்பா ஆரம்பிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்புறமா பையன் டேக் ஓவர் பண்ணி டெவலப் பண்ணி வச்சு ஒரு சூப்பரான எக்ஸாட்டிக் மெனு வெரைட்டிஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு. இப்போ ஃபஸ்ட்டு மீன் பஜ்ஜி ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்கு? டேஸ்ட் அல்டிமேட். காரம் இல்லை, நல்லா இருக்கு. காரெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. மீன் தலையுமே வந்து இங்கே கிடைக்குது. இது என்ன மீன்? இது பரலா மீன். பரலா மீன். நம்ம தலை வந்து நம்ம வாங்குற மீனோட தலை தான், தனியாலாம் வந்து இது பண்ண மாட்டோம். ஸோ நான் வந்து பீஃப் போண்டா அப்படியே உடையிறாங்க. அதுதான் பாருங்க, மொறுன்னு வெளியில வந்து அப்படியே உடையிறான் மொறுன்ட்டு. ஒரு தனி சாஸ் ஒன்று கொடுக்குறாங்க. சாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பீஃப் போண்டா ட்ரை பண்ணுறேன். சூப்பராக இருக்கு. நல்லா மொறுன்னு சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஃப் வந்து பீஃப் கீமா மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கீமா வந்து அப்படியே வாயிலே வருது. ஒரு பீஃப் கீமா ப்ளஸ் அந்த ஸ்டஃபிங்கோட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கு. இந்த சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக புளிப்பு டேஸ்ட் இருக்கு. புளிப்பு சாஸ் மாதிரி இருக்கு. ஸோ இனிப்புலாம் கிடையாது. இந்த போண்டா ப்ளஸ் அந்த சாஸோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு. டிஃப்ரெண்டாக இருக்கு டோட்டலாக வந்து. ஸோ நீங்கள் பாண்டிச்சேரியில் இந்த போண்டா ட்ரை பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை எத்தனை பேருக்கு இந்த கறி போண்டா பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வெங்காயம் மாதிரி ஒரு இது கொடுத்துருவாங்க. வெங்காயம் இல்லை, இது கோஸ் சம்பல் மாதிரி ஒன்று எடுத்துருவாங்க. ஸோ அதோட சேர்த்து இன்னொரு பைட் சாப்பிடுவாங்க. எப்படி இருக்கு அப்படின்ட்டு சூப்பராக இருக்கு. அதாவது வந்து பீஃப் பக்கோடா அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம். பீஃப் பக்கோடா, சீக்கு, கபாபு இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். பீஃபில் வந்து ஒரு போண்டா ஃபர்ஸ்ட் டைம். என்னென்ன போட்டிருக்காங்க? வெங்காயம், உருளைக்கிழங்கு, பீஃப் வேக வச்ச அந்த துணுக்கு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அரைச்சி உள்ள இருக்க ஸ்டஃபிங் பாருங்கள். அது உதிரி பாண்டிச்சேரியில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ஒரு மேட்ரு தான் கறி போண்டா கடையோட அண்ணனே வந்து சொல்லுவார். ஆனால் எப்போதுலேருந்து எனக்கு கடை இருக்குது? இப்போ கடை ஒரு 40 வருஷமாக இருக்குங்க. 40 வருஷமாக இருக்குது. அப்பா ஆரம்பிச்சாங்க. ஓகேண்ணா. 1986 ஆரம்பிச்சது. ஓகே. ஆரம்பிக்கும் போது பீஃப்லாம் அப்பெல்லாம் ரொம்ப யாரும் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப அதெல்லாம் இல்லை. பீஃப் ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டதே நம்ம தான். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பீஃப் வந்து பிரியாணி அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் எதோ ஒன்று அப்படி தான் இருக்கும். நம்ம தான் ஸ்நாக்ஸ் மாதிரி இங்கே கொண்டு வந்தது பாண்டிச்சேரியில். மற்ற ஊருக்கு நம்மளுக்கு தெரியல. அப்போதுலேருந்தே பீஃப் இருக்கு, பீஃப் போண்டா. ஆமாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து பீஃப் போண்டா. இப்போ என்னென்ன மெனுனா இருக்கு? பீஃபு, மீன் பஜ்ஜி,
சிக்கன் போண்டா, எறா போண்டா, எறா 65, கனவா 65 போடும். கனவா மட்டும் வந்து சீசன் தான் நம்ம, ஏன்னா ஃப்ரோசன் எப்பவுமே போட மாட்டோம். சீசனில் எப்பயுமே இருக்கும். வாங்க வேறு இதுதான். இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது 1,000 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு இப்போ வந்து 100 ரூபா வருது. பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கடையை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்துட்டு இங்கே அடிக்கடி வந்து சாப்பிட்ற ஆளுங்க நிறைய பேர், இந்த கடைக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த கடையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெனு வெரைட்டிஸ் நிறையா இருந்தாலும் இந்த கடையில் ஒரு ஐட்டத்துக்கு மட்டும்தான் பயங்கர ஃபேமஸ்ஸு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஃபில் வந்துட்டு கறி போண்டா அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதை வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரியில் இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கறி போண்டா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ருபீஸ் கிட்ட வருது.